கைஸ் நைட்டு வந்து மதுரை ஒரு பழக்கடையில் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு 5 மணி ஆச்சு எழுந்தாச்சு. இப்போ வந்து நான் போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கரெக்டாக ஒரு 6 மணிக்கு வந்து வந்துட்டேன். ஸோ வந்துட்டு பார்த்தோன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். ஸோ இப்போ ஃப்ரெஷ்ஷாக இந்த நாளைக்கான ட்ராவல் வந்து நம்ம தொடங்க போகிறோம். ஆனால் வரேண்ணே. கரெக்டாக 6 மணி. ஸோ இப்போ வந்து திருப்பரங்குன்றத்துக்கு வந்து போயிட்டு அந்த கோவில் திருநகர் கோவில் சுற்றி போகிறோம். தெப்பக்குளம் கைஸ் இப்படியே தெப்பக்குளம் இருக்குது. இங்கே போனால் ஒரு ரவுண்டானா இருக்குது. ஸோ அங்கேருந்து திருப்பரங்குன்றம் போகணும். ஸோ இந்த ரவுண்டானா சுற்றி அப்படியே ஒரே ரோடு கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்த்துல அது முடிச்சாலே போதும். குட் மார்னிங் காய்ஸ். டைம் வந்து ஒரு 5:30 மணிக்கு எழுந்தேன், குளித்தேன், கிளம்பிட்டேன். ஸோ 6 மணிக்கு வந்து மதுரை டு திருநெல்வேலியிலேருந்து போக போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து திருப்பரங்குன்றம் போயிட்டு இன்னைக்குள்ளே திருநெல்வேலி போகலாம், ட்ரை பண்ணலாம், பார்க்கலாம். ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்போம். நிறைய அனுபவம் வந்து கற்றுக்குவோம். ஸோ நிறைய வந்து கேட்கலாம், நிறைய அனுபவம் வந்து கற்றுக்கலாம், நிறைய விஷயம் கற்றுக்கலாம். இன்னும் 3 கிலோமீட்டர் தான் மீனாட்சி அம்மன் கோயிலாம். திருப்பரங்குன்றத்துக்கு அப்படியே போயிடலாம். காய்ஸ் அங்கே தெரியுதுங்களா மீனாட்சி அம்மன் கோவில். ஸோ அங்கே தான் கோவில் இருக்குது. நம்ம அந்த கோவிலை தாண்டி கிராஸ் பண்ணி தான் போகிறோம். ஸோ மதுரையில் பெரிய ஆறே தான் போகலாம். மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போனால் இந்த பக்கம் தான் போனோம். ஸோ நம்ம வந்து கன்னியாகுமரி போகிறோம், ஆனால் இந்த பக்கம் போகிறோம். டைம் வந்து 7:15. மதுரை ஒரு 7 கிலோமீட்டர் நடந்துருக்கான். திருப்பரங்குன்றத்துக்கு நடந்து போயிட்டுருக்கேன். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஆப்போசிட் ரோடில் இந்த சர்ச் இருக்கும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல. ஒரு அண்ணன் பைக்கில் வந்தேன். ஸோ இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் தான் திருப்பரங்குன்றம், அண்ணாண்ட திருமங்கலம். எந்த சந்தை எந்த முக்கிட்டுன்னே தெரியாமல் நான் மட்டும் போய்கொண்டே இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தான் திருப்பரங்குன்றம் அண்டு திருமங்கலம். திருப்பரங்குன்றம் கைஸ் ஒரு வேளை திருப்பரங்குன்றம் வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ காலையில் சாப்பிட்ணுல, அதனால் இந்த கடையில் இட்லி வந்து செம்மையாக இருந்தது. சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட் கைஸ். அப்புறம் ஒரு விஷயம், என்கிட்ட ஒரே ஒரு ஃபோனு, ஒரே ஒரு பவர் பேங்கு, ஒரே ஒரு மைக்கு மட்டும் தான் இருக்குது. ஸோ இது வந்து மாற்றி போடுறதுல ஒரு ஆடியோ வந்து கட் ஆகிடும், ஒரு ஆடியோவே டப்புன்னு நின்று வரும். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோவே எடுக்கிறேன். ஸோ அப்புறமேட்டு ட்ராவலும் பண்ணி என்னெல்லாம் திருச்சி டு மதுரை வந்து ஈஸியாக வந்துட்டேன். ஆனால் அந்த மதுரை டு திருநெல்வேலி போவோமா மாட்டோமா ஒரு டவுட்டிலே தான் இருந்தேன். ஆனால் கஷ்டப்பட்டு முக்காசூரம் என்னால் முடிகிற வரைக்கும் நடந்து வந்துட்டு அப்புறமேட்டு லிஃப்ட் கேட்டு ஒரு வேளை திருப்பரங்குன்றம் வந்து வந்தாச்சு. கைஸ் வீடியோ பார்க்குறேங்க, வீடியோட குவாலிட்டியும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஆடியோவும் விட்டு தான் கேட்கும். என்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நான் வந்து ட்ரை பண்ணி போட்டிருக்கேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். இந்த ஒரே பைபாஸ் ரோடு திருமங்கலம் போயிடும். தேங்க்ஸ். உட்கார்தானே Turn right to stay on Madurai Road, Service Road. எக்ஸாக்டாக தவிர திருமங்கலம் பைபாஸ் வந்து விட்டு போயிட்டாங்க. ஸோ பைபாஸில் அரைச்சி கேட்டு ஆனால் அந்த திருமங்கலம் போகணும். அதான் கன்னியாகுமரி ஒரே பைபாஸ் காய்ஸ், நேஷ்னல் ஹைவே. ஸோ இந்த இடத்துல கேட்கணும் போல் கைஸ். இந்த பைபாஸ் ரோட்டில் நம்ம கள்ளக்குறிச்சி அண்ணா தான் நம்மளுக்கு வந்து டெம்போவில் வந்து லிஃப்ட் கொடுத்தாரு. ஸோ கன்னியாகுமரி வரைக்கும். எனக்காக டவுன் வரைக்கும் வந்து இவ்வளோ உதவி பண்ணியிருக்கேன். உனக்கு கொடுத்து என்கிட்ட ஒன்றுமே இல்லையா?
கைஸ் இது என்னென்னு தெரியுதா, விண்மில் காற்றாலை நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு விண்மில் வந்து பார்க்குறேன். ஆடு செல்ல தானே. சைடாக பார்த்தீங்க குட்டி நல்லா இருக்கும். Southwest on National Highway 44. இது சின்ன வண்டி நம்ம குரூப் இது 17 ஃபிட்டு 20 ஃபிட்டு 20. ஆனால் வராங்கண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. கேஸ் டைம் வந்து கரெக்டாக 1 மணி. இப்போ வந்து கன்னியாகுமரி வந்து ரீச் ஆகிட்டோம். ராமலிங்கபுரம் பஸ் ஸ்டாண்டில் வந்து இருக்கோம். ஸோ இன்னும் ஒரு 34 கிலோமீட்டர் தான். அப்புறம் திருமங்கலத்துலேருந்து ஸோ இப்போ கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம கள்ளக்குறிச்சி ஒரு அண்ணன் தான் வந்து கூப்பிட்டு வந்தார். ஸோ பரவாயில்ல, ஒருவேளை டேரெக்டாக வந்துச்சு. நானே திருநெல்வேலி வருவோன்னு டவுட்டில் இருந்தால் வந்துட்டோம். காவல் கிணறு வரைக்கும் போகணும். காவல் கிணறு போகிற வரைக்கும் இறக்கி விட்டுருங்க. அப்போ தேங்க்ஸ். இப்போ எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரியில் காவல் கிணறு அப்படின்னு ஊரில் இருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போய் சேர்ந்துடலாம். காவல் கிணறு 23 கிலோமீட்டர் மட்டும்தான். ஸோ இப்படியே ஒரே ரோடாக தான் இருக்குது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் போதும். அதுக்கு முன்னாடி வந்து 5. ஸோ நம்ம வந்து லாஸ்ட்டு சிலைக்கு போகணும். திருவள்ளுவர் சிலைக்கு போவோம். ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அண்ணா தேங்க்ஸ். காற்றாலை எனர்ஜிலாம் இங்கே தான் சேவ் பண்ணுறாங்க போல். ஸோ நிறைய காற்றாலை இருக்குது. ஃபுல்லாக கன்னியாகுமரி ஃபுல்லாகவே. ஐயா போகிற வரைக்கும் இறக்கி விட்றீங்களா? 5 கிராமத்துக்கு போகிறேன். நீங்கள் போகிற வரைக்கும் அப்படியே இறக்கி விட்றீங்களாங்க? நன்றிங்க ஐயா. பஸ் வருமா எனக்கு 5 கிராமத்துக்கு? தெரிலிங்க ஐயா, நான் வெளியூருங்க ஐயா. வெளியூரா? மூடி தான் இருக்கு. ஆமாம், அதில் கடை இருக்குது. இதில் நேராக கொஞ்சம் ரெடி பண்ணால் அதில் இருக்குது. சரி சரி வரேங்கண்ணா. டைம் வந்து 1:30. இப்போ கன்னியாகுமரியில் குமாரபுரம் ஸோ அந்த ஊரில் இருக்கா. ஆனால் இங்கே வந்து ஹோட்டல் கடை இல்லை. ஸோ அதனால் ரொம்ப வெயில் அடிக்குதுன்னு உக்காந்துருக்கா. கொண்டாந்து உக்காந்துட்டு இப்போ தான் போகணும். இப்போ ஸ்கூட்டியில் ஒரு தாத்தா கூட வந்தேன். ப்ளூ சட்டை போட்டுருக்கான். அவர் என்ன சொன்னால், நான் லிஃப்ட்டு கேட்டு பார்த்து ஏன் வந்து லிஃப்ட் கேட்டு வர, பைசா இல்லையா, நான் கொடுக்குற பைசா அப்படின்னு வண்டி நிறுத்து பைசா கொடுக்க வந்தார். இல்லை இந்த பைசா இருக்குது, இப்படி போகிறது எனக்கு பிடிச்சிருக்கு, ட்ராவல்ஸ் என்ன எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அஞ்சாகிரம் போயிட்டு அண்ணன் சாப்பிட்டு இங்கே ஹோட்டல் இருக்கான்னு பார்த்தேன். குமாரபுரத்தில் இல்லைப்பா அப்படின்னா அஞ்சாகிரம் போய் சாப்பிடு, நல்லாயிருக்கும் சாப்பிடு அப்படின்னாரு. ஸோ அதே போல் தான் மதுரையிலையும் ஒரு அண்ணன் திருமங்கலத்துக்கு லாரி இருக்குமாண்ணா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாங்க, தம்பி காலேஜ் பையனா, எனக்கு காசு இல்லையா அப்படின்னா, காசு தயக்கப்படாம கேளுப்பா நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதெல்லாம் கேட்கக்குள்ள நல்லா இருந்ததுலாம். தமிழ்நாட்டிலும் ஸோ ஒரு நிறைய பேர் இருக்காங்க. பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். இப்போ இன்னும் கொஞ்ச நாள் தான் போயிடுவோம். ஃபஸ்ட்டு பசிக்குது, இப்போ சாப்பிட்டு வந்துடலாம்.